வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் 2025. ராகு கேது பெயர்ச்சியால் அதிர்ஷ்டங்களை, யோகங்களை, நற்பலன்களை பெறக்கூடிய ராசியாக முதலில் மேச ராசியும், ரிஷப ராசியும், மிதுன ராசியும், கன்னி ராசி, துலாம் ராசி, தனுசு ராசி, மீன ராசியும் வரும். இந்த பதிவாகப்பட்டது அதிர்ஷ்டம் என்று சொன்ன உடனே மனசுக்கு சந்தோஷம் இருக்கும். நல்லது நடக்குமா? கஷ்டங்கள் தீருமா? நஷ்டங்கள் குறையுமா? செய்யும் தொழிலில் வளர்ச்சிகள் இருக்குமா? நமக்கு பல மாதங்களாக, பல வருடங்களாக கடன் தொல்லையும், குடும்ப பிரச்சனையும், தொழிலில் பல வகையான பின்னடைவும், எண்ணற்ற நிம்மதியில்லாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, வேதனை, கஷ்டங்கள் தீருமா என்கின்ற கேள்வி மேச முதல் மீன வரையில் உள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் கட்டாயம் இருக்கும், இருந்தே தீரும். ஆனால் ராகு கேது பெயர்ச்சி பெற்றுவிட்டால் மட்டும் அதிர்ஷ்டங்கள் என்பது கிடைப்பது என்பது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய, உங்களை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய தசை தான் மையப்புள்ளி. எப்போவுமே நான் போடுகிற பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஜாதகம் உங்கள் கையில் இருக்கும். அந்த ஜாதகத்தில் என்ன லக்னத்தில் பிறந்திருக்குன்றது உங்களுக்கு கட்டாயம் தெரியும். இந்த ராசியில் பிறந்த உங்களுக்கு ராகு கேது பயிற்சி பெற்றால் அதிர்ஷ்டங்கள் வரும்னு நான் மட்டும் இல்லை, என்னை போன்ற பல நூற்றுக்கணக்கான ஜோதிடர்கள் சொல்லுவது வழக்கம்தான். சொல்லுகின்ற பலனாகப்பட்டது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அப்படியே நடந்துவிடுமா என்றால் நடக்காது. ஏன்னா இந்த சேனலையும் இந்த பலனையும் பார்ப்பதும் பார்க்காமல் விடுவதும் உங்களுடைய விருப்பம். ஆனால் கிரகங்கள் மாறுபடும், கிரகங்கள் மாற்றம் பெறும். ஆண்டுதோறும் பயிற்சியாகின்ற குரு பகவானாக இருக்கட்டும், 1.5 வருஷங்களுக்கு ஒரு முறை பயிற்சியாகிற ராகு கேதுவாக இருக்கட்டும், 2.5 ஆண்டு காலம் பொறுத்திருந்து ஒவ்வொரு ராசியிலும் மாற்றம் பெறுகின்ற சனி பகவானாக இருக்கட்டும், எந்த கிரகங்கள் மாற்றம் பெற்றாலும் பயிற்சி பெற்றாலும் நன்மைகள் நடப்பது என்பது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாதான் முதலில் இருக்குமே தவிர, கிரகங்கள் மாற்றம் பெற்றால் உடனுக்குடனாக நன்மைகள் என்பது கிடைப்பதும் அதை கிடைக்காமல் தடுப்பதும் தசாதான். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம் இந்த சேனல்லேருந்து பலனை பார்த்தா நல்லது நடக்குமா? மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கணும். ஒரு கெடு பலன்கள் வரப்போகிறதுன்னு சொன்னால் மனசு வருத்தப்படும். இதுவே நற்பலன்கள் நடக்க போகுதுனாக்கா நடக்குதோ இல்லையோ மனசுக்கு ஆறுதலாக சொல்கிறாரியா, அதை கேட்கலாம் அப்படின்னு நமக்கு எண்ண தோணும். உண்மை என்பது ஒரு வேப்பங்காய் மாதிரி கசக்கும். ஆனால் அந்த கசப்பான மருந்து தான் உடம்புக்கு நல்லது என்பது நாள்பட வயதும் வாழ்க்கையில் நாம் பெறக்கூடிய அனுபவ பாடங்களும் உணர்த்தும். சரி, பலன்களுக்குள் போகலாம். இந்த ராகு கேது பயிற்சி என்பது வருகின்ற 26/4/2025 இந்த நாளில் ராகுவும் கேதுவும் பயிற்சி பெற்று ஏற்கனவே மீன ராசியில் இருந்த ராகு பகவான் கும்ப ராசிக்கு பயிற்சி பெறுவார்.
கன்னி ராசியில் இருந்த கேது பகவான் சிம்ம ராசியில் பயிற்சி பெற்று அமருவார். இப்போது ராகு கேது என்பது சர்ப கிரகம், சாயா கிரகம், நிழல் கிரகம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுப்பது ராகு கேது. மறைமுகமான வருமானங்களை தருவது ராகு கேது. தாங்க முடியாத துன்பங்களை தருவது ராகு கேது. உங்களால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு உடலில் நோய்களை உருவாக்குவது ராகு கேது. சேரக்கூடாத உறவுகளை சேர்த்து வைத்து அவமானப்படுத்துவது ராகு கேது. உங்கள் வாழ்க்கையில் இது நினைக்கணும்னு நினச்சி கூட பார்க்கல, ஆனால் எல்லாமே நடக்குது. திடீர்னு எனக்கு வாழ்க்கையில் எல்லா நற்பலங்களும் நடக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படி திடீர் வளர்ச்சியையும் கொடுத்து சந்தோஷம் கொடுக்கும். திடீர் வீழ்ச்சிகளையும் இழப்புக்களையும் கொடுத்து மனம் சங்கடமும் படுத்தும். ஒரு நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கெட்டது இல்லாமல் இருக்காது, ஒரு கெட்டதுன்னு இருந்தால் நல்லது இல்லாமல் கட்டாயம் இருக்காது. வாழ்க்கை என்பது அனுபவ பாடங்களால் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அனுபவம் என்கின்ற ஒரு பெரிய புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போது எதை செய்ய வேணும் எதை செய்ய வேணாம் என்பது கட்டாயமாக உங்களுக்கு ஒரு நாளில் புரியும். அந்த வகையில் மாற்றம் பெற்றிருக்கின்ற இந்த ராகு கேதுவால் மேசராசியான உங்களுக்கு நன்மையும் சொல்கிறேன், அதில் வரக்கூடிய தீமையும் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. 11ஆம் இடத்தில் உபஜயஸ்தானத்தில் ராகு பகவான் அமருவார். பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் பாவத்தில் கேது பகவான் அமருவார். 11ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்தால் திடீர் லட்சாதிபதி யோகம் என்பது கட்டாயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் லட்சங்கள் பணமாக இருந்தால் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒரு நாளைக்கு தினம் வேலை செய்கின்ற நண்பர்களாக இருந்தாலும் சரி, சகோதரன் சகோதரியாக இருந்தாலும் சரி, மாதந்தோறும் சம்பளம் வாங்குகின்ற எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஒரு வருஷத்தில் எப்படி இருந்தாலும் 1 லட்ச ரூபாய் சம்பாரிச்சிடலாம். இது லட்சாதிபதி யோகன்றது சர்வசாதாரண ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில். அப்படி இருக்கும்போது 11ஆம் இடத்தில் ராகு பகவான் அமரும்போது லட்சாதிபதி யோகம் கட்டாயமாக மேசராசியான உங்களுக்கு கிடைக்கும். இதைவிட அதிகப்படியான நன்மைகள் என்பது உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசை தான் முடிவு செய்யணும். திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லுவார். தொழிலில் பல வகையான லாபங்களும் நன்மைகளும், பொருள் வரவு, பணச்சேர்க்கை, ஒற்றுமை, சந்தோஷம், மன நிம்மதி அனைத்தையும் கொடுப்பார். அப்போ நல்லது செய்கிறாருன்னா கெட்டதும் செய்யணும் இல்லையா. 11ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானத்தில் மிகவும் முக்கியமான இடம். ஒரு ஜாதகத்தில் 11ஆம் அதிபதி தசா நடக்குதுன்னா அவங்களுக்கு ஒரு உறவு இருக்கும்போது மற்றொரு உறவும் தவறான உறவாக அது வந்துடும். அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி அந்த தவறான உறவை நீங்களே வேணான்னாலும் அந்த உறவு ஓடி வந்து ஒட்டிக்கும். எப்போவுமே தவறான உறவு, தவறான நட்பு, தவறான சேர்க்கை இதை 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கட்டாயமாக செய்யும். அப்படி செய்து அந்த உறவு வந்துட்டால் 11ஆம் இடத்துல எவ்வளோ நாளைக்கு இருப்பார் ராகு பகவான்? 1.5 வருஷம் இருப்பார். அதுக்கப்புறம் அவர் மாறி போயிடுவார். உங்களை தேடி வந்தவங்க உங்களை விட்டு விலகி போகும்போது அவமானப்படுத்திட்டு போவாங்க, மனசை கஷ்டப்படுத்திட்டு போவாங்க. உங்களுக்கு நிம்மதி இல்லாத சூழ்நிலையை உருவாக்கி விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போது என்ன தான் செய்யணும் மேசராசிக்காரங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, வரக்கூடியது வருமானம் தசாவை பொறுத்ததுன்னு சொல்லியிருக்கு இல்லையா. அப்படி வரும்போது கடனாக இருந்தால் அடைங்க. நீண்ட நாளாக இடம் வாங்கணும், வீடு கட்டணும், நல்ல தொழில் செய்யணும், வெளிநாட்டுக்கு போகணும், திருமண யோகம் கிடைக்கணும், புத்திர பாக்கியம் கிடைக்கணும், குடும்பத்தை நல்லபடியாக காப்பாற்றணும், செய்கிற தொழிலை நல்லா விரிவுபடுத்தணும், நல்ல வழியில் நாம் வாழணும்னு மட்டும் நினைங்க.
ஏன்னு கேட்டாக்கா அதிர்ஷ்டம் என்பது நிலையாக நிற்காது. கிரகங்கள் மாறும்போது அதிர்ஷ்டங்களும் மாறும். இந்த காலகட்டத்தை உங்களுடைய வாழ்க்கைக்காகவும் உங்கள் நலனுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் மட்டும் பயன்படுத்தினால் தோல்வி என்பதே இருக்காது. அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா வகையிலும் நன்மைகள் நடக்கும். தசா சரியில்லாதவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம், பொறுமையாக இருங்க, பதட்டம் வேணாம். எல்லா நன்மையும் நடக்குன்னு சொல்லும்போது 16 செல்வங்களும் பெற்று நலமாக வாழ்ந்துருவோமான்னு கேட்கக்கூடாது. அது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசை தான். நீங்கள் லட்சாதிபதியாக, கோட்டீஸ்வரனா, கடனை அடைக்க போகிறீங்களா, குடும்பத்தில் சந்தோஷத்தை தேட போகிறீங்களா, புதுசாக தொழில் தொடங்க போகிறீங்களான்றது தசா முடிவு செய்யும். ஆனால் லாபங்கள் என்பது இல்லாமல் இருக்காது, அதிர்ஷ்டங்கள் என்பது இல்லாமல் இருக்காது. அரசாங்கத்தால் உதவி கிடைக்கும், நண்பர்களால் நன்மைகள் நடக்கும், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பிறக்கும். நீங்கள் எத்தனையோ வருஷம் தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க, அது சாதாரணமாக உங்களுக்கு கிடைச்சிடும். இதுக்கு பேர் தான் கிரக பலம். அப்படி கிடைக்கும்போது உடனுக்குடனாக சந்தோஷம் வேணாம். கடந்த ஆண்டுகளில் எவ்வளவோ கஷ்டப்பட்டுருப்பீங்க, அந்த கஷ்டத்துக்கெல்லாம் நன்மையை செய்கிறார். தவறான வழியில் போகாதீங்க, தவறான நட்பு வேணாம். காசு பணம் என்பது இன்றைக்கி வரும், அது உங்களை காப்பாற்றும். இதே காசு பணம் உங்கள் கையை விட்டு விலகி போயிட்டா கூட இருக்கிற உறவுங்க உங்கள்கிட்ட சொல்லிட்டு கூட போக மாட்டாங்க, சொல்லாமலே ஓடி போயிடுவாங்க. அப்படி நல்ல நேரத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய வருங்கால வாழ்க்கையையும் தொழிலையும் காப்பாற்றிக்குங்க, மிகவும் சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் சரியில்லை. சனி பகவானும் அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் ராகு கேதுக்கள் பலமாக இருக்கிறாங்க. கடந்த ஆண்டுகளில் கடுமையான துன்பங்களை அனுபவித்து வந்த இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 3ஆம் ராசியில் கேது பகவான் அமருவது முன்னேற்றங்களை தரும். அதிகப்படியான வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. ராஜ கிரகங்கள் என்பது 4: குரு, சனி, ராகு, கேது. குரு பகவான் பொருளாதாரத்தில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அவர் ஜென்ம ராசியில் இருக்கிறார், அவ்வளவு சிறப்பான பலனை தர முடியாது. சனி பகவான் நாம் செய்கின்ற கர்மா, நாம் செய்கின்ற தவறு, நாம் செய்கின்ற பாவ புண்ணியம், இது அனைத்திற்கும் சனி பகவான் தண்டனைகளை கொடுத்து, கஷ்டங்களை கொடுத்து, நஷ்டங்களை கொடுத்து ஒரு மனிதனை திருத்துவது தான் சனி பகவான். அவரும் சரியில்லை. கேது பகவான் 3ஆம் இடத்தில் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லுவார். வளர்ச்சி என்பது இருக்கும், மிதமான வளர்ச்சியாக இருக்கும். கடந்த ஆண்டுகளில் பட்டு வந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறையும், நன்மைகள் நடக்கும். இதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. அடுத்தது கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு ராகு கேது பலம். சனி பகவான் பலம் இல்லை, குரு பகவானும் பலம் இல்லை. குரு பகவான் ராசிக்கு 10ல் அமருகிறார் என்றாலே வாழ்க்கை என்பது பந்தாட்டமாக இருக்கும். இங்கேயும் அங்கேயும் சுற்றணும், அலையணும், பல வகையான கஷ்டங்களை சந்திக்கணும், அதிகமாக உடல் உழைப்பை கொடுக்கணும். அப்படி கொடுத்தாலும் லாபங்கள் குறையும். காரணம், குரு பகவான் 10ஆம் இடம். 10ஆம் இடத்தில் குரு பகவான் வந்தால் பதவிக்கே ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்க நமது முன்னோர்கள். பதவிக்கு ஆபத்து வராது, இந்த வேலையை விட்டுட்டு நின்றுட்டா கூட போதுண்டா சாமி, இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நண்பர்களும் வேலை செய்கின்ற இடத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளும் முதலாளிகளும் குடும்பத்தில் குடும்பச் சுமையும் அதிகமாக இருக்கும். ஆனால் உங்கள் ஜென்ம ராசியில் இருந்த கேது பகவான் விலகி ராசிக்கு 12ல் வருவதும் 6ஆம் இடத்தில் ரணரோக சத்ருஸ்தானம், ருணரோக சத்ருஸ்தானம், அதாவது நோய், கடன், பகை, எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஸ்தானத்தில் ராகு பகவானும். இந்த சூழ்நிலையில் பொருளாதார வளர்ச்சி இருக்குமா, தனலாபம் இருக்குமா, கிரகங்கள் கொட்டி கொடுக்குமா என்று கன்னிராசிக்காரங்க கேள்வி கேட்கக்கூடாது. ஆனால் 3 வருஷமாக தொல்லையை கொடுத்துட்டு வந்த ராகு கேதுக்கள் உங்களை விட்டு விலகிறாங்க. அவர்களால் நன்மை,
குரு பகவானால் சில மாதங்கள் கஷ்டம், அதுக்கப்புறம் நன்மைகள் நடக்கும். சனி பகவான் ராசிக்கு 7 இருக்கிறார். கண்டக சனி. கண்டகம்னா இன்றைக்கி தவறு செய்ய வைப்பார். கண்டக சனியில் தவறை செய்ய வைத்துவிட்டு அஷ்டம சனியில் அகப்பட்டு கொள்ள வைப்பார். முன்னெச்சரிக்கை, இறை நம்பிக்கை, பொறுமை மிக அவசியம். கன்னிராசிக்காரங்க கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே புத்திசாலி தான், அது யாராலையும் மறுக்க முடியாது. ஆனால் புத்திசாலிங்க தான் சில நேரத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை தன்னுடைய தலை மேலே சுமையாக வச்சுக்குவாங்க. தேவையில்லாத பிரச்சனைன்னா என்ன? நம்ம வேலை இருக்குது, நம்ம குடும்பம் இருக்குது, நமக்கு வாழ்க்கை இருக்குது, நமக்கு தேவையானதை மட்டும் தேடினா பரவாயில்ல. மற்றவங்களுடைய பேச்சை கேட்பது, மூன்றாவது மனிதர்களுடைய பேச்சை கேட்பது, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, அப்படியெல்லாம் செய்தால் கண்டக சனியில் செய்துட்டு அதனால் பல பிரச்சனைகளை மாட்டக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். கவனமாக இருக்கணும். அடுத்தது துலாம் ராசி. பெருசாக சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, எல்லாமே நல்லது நடக்கும், அதில் மாற்றமே இருக்காது. ஒரு கிரகமாக இருந்தாலும் 11ஆம் இடத்திற்கு வரக்கூடிய கேது பகவான் திடீர் பணக்கார யோகத்தை கொடுப்பார். இதற்கு பக்கபலமாக தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லுவது சனி பகவான். 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் போருக்கு போனால் கூட வெற்றின்னு சொல்லுவாங்க. நீங்கள் போர்க்களத்துக்கெல்லாம் போகாதீங்க. முதல்ல உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே பல ஆண்டுகளாக, பல வருஷங்களாக, பல மாதங்களாக, பல வாரங்களாக நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. அந்த கஷ்டத்திலும் துன்பத்திலிருந்து வெளியில் வாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, நல்ல நேரம்னா கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் கிரகங்கள் மாறும்போது நல்ல நேரமும் சேர்ந்து போயிடும். ஆனால் பிரச்சனை, அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வர்றதை மட்டும்தான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்கணுமே தவிர புதுசாக ஒரு பிரச்சனையை வளர்க்குறதுக்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாது. எதுக்காக இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னு கேட்டிங்களேனாக்கா, இந்த துலாம் ராசி அதனுடைய சின்னத்தை பாருங்கள், தராசு. துல்லியமாக கணக்கிடுவதில் துலாம் ராசிக்காரர்கள் மிகவும் வல்லமை படைத்தவர்கள்னு முன்னாள் ஜோதிட கருத்துக்கள் சொல்லுது. இதே துலாம் ராசிக்கு தான் ஒரு துணை இருக்கும்போது இன்னொரு துணையை சேர்ந்துடும். நல்ல நேரத்தில் உடம்பு நல்லா இருக்கும்போது இனிப்பு பலகாரம் இல்லாமல் நாக்குக்கு ருசியாக தான் இருக்கும். அந்த இனிப்பு பலகாரத்தில் வரக்கூடிய சர்க்கரை நோயை நினச்சி பார்த்தா தானே பயமாக இருக்கும். வாழ்நாள் முழுக்க சாப்பிட முடியாத ஒரு நிலைமையாகிடும். அந்த மாதிரி இது 11இல் கேது பகவான் அமருகிறார் என்றாவே வசதி வாய்ப்புகள் வந்துடும், கஷ்டங்கள் தீர்ந்துடும். கூடவே ஒரு தவறான உறவு ஒட்டிக்கும். அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, தராசு சின்னமாக இருக்கிறது இல்லை, அது இரட்டை. 2 தராசு சேர்ந்தது தான் ஒரு தராசாக நிற்கும். உங்களுக்கு எப்போவுமே ஒரு துணை இருக்கும்போது இன்னொரு துணை சேரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருப்பதினால் அதை நீங்கள் தள்ளி வச்சாவே நல்லா இருப்பீங்க. சுமையை உங்கள் தலைமையிலே நீங்கள் ஏற்றிக்காதீங்க. வாழ்நாள் முழுக்க கஷ்டத்தில் நஷ்டத்தில் வாழறதை விட இது நல்ல நேரம். அந்த கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் விலைக்கு உங்களை நீங்கள் காப்பாற்றிங்க. நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியும், உங்களை காப்பாற்றிக்க முடியும். பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தால் தான் நிம்மதியாக சாப்பிட முடியும், தூங்க முடியும். இதுக்கு மட்டும் முயற்சி செய்யுங்க. அதிர்ஷ்டத்தின் பின்னாடி அலையாதுங்க. உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் கட்டாயம் அது உங்கள் வீட்டு வாசலை தேடி வரும். அதிர்ஷ்டம் இல்லாத துரதிர்ஷ்டசாலியாக பிறந்திருந்தால் இது அதிர்ஷ்ட காலம். இந்த காலத்தில் உங்களுக்கு கடந்த ஆண்டுகளில் இருந்த பிரச்சனையை முடிச்சுட்டு பிரச்சனை இல்லாத மனிதர்களை வாழ ஆரம்பிங்க. புதுசாக பிரச்சனை உருவாக்காதீங்க. அடுத்தது தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த ஆண்டுகளில் பல வகையான கஷ்டங்களும் நஷ்டங்களும் இருந்திருக்கும். இப்போ கூட தனுசு ராசியான உங்களுக்கு ராகு கேதுக்கள் மிகவும் கஷ்டத்தை கொடுத்த ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாங்க. இப்போது 3ஆம் இடத்தில் ராகு பகவான் அமருவதும் 9ஆம் இடத்தில் கேது பகவான் அமருவதும் ஒரு நல்ல உடல் நலத்தையும், சுயமாக சிந்தித்து நாம் போன பாதை தவறான பாதை இருக்குமோ, அதனால தான் நம்ம உடம்பு இப்படி இருக்குது, அதிகமாக கஷ்டப்பட்டுருக்கோன்னு நீங்கள் உணர்ந்து நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் உங்களுக்கு இதுநாள் வரையில் ஏற்பட்டிருந்த அவச்சொல் அவப்பேர் இதிலிருந்து மாறுபட்டு நல்ல பலன்களை நீங்கள் பெறுவதற்குண்டான வழியை காட்டும் ராகு கேது பயிற்சி. கூடவே குரு பகவானும் நல்லா இருக்கார்.
இதுடன் சேர்த்து தசாவும் நல்லா இருக்கணும். சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார். 3 கிரகங்களை தாண்டி தான் அவர் கெடுபலன் செய்யணும். எங்களுக்கு எந்த நல்லதையும் நடக்கலை, தனுசு ராசிக்காரோட கேள்வியாக இருக்கும். அந்த நல்லது நடக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறத விட உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசா நடக்குதான்னு பாருங்கள். தசா சரியில்லைன்னா நான் சொல்கிற பலன் கூட நடக்காது உங்களுக்கு, தனுசு ராசிக்காரர்களுக்கு. என்கிற தசா ஒரு பாதக தசா, நீசம் பெற்ற கிரகத்தினுடைய தசா, பகை பெற்ற கிரகத்தினுடைய தசா, 6 8 அமர்ந்த கிரகங்களுடைய தசாவாக இருந்தால் எந்த நாளுமே நல்லது நடக்காது. நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும், மனசுக்கு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி இருக்கும், அது சொற்ப பலன்களாக மாறிடும். தசா பலமாக இருந்தால் தான் இந்த கிரகங்கள் கொடுப்பதை உங்களால் தக்க வைத்து கொள்ள முடியும். அடுத்தது மீனராசி. மீனராசிக்காரங்களுக்கு 7.5 சனியில் ஜென்ம சனியில் இருக்கீங்க. குரு பகவானும் உங்களுக்கு கடந்த 1 வருஷமாக கடுமையான கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். இப்போ கூட கெட்ட இடத்துல தான் இருக்கிறார். குரு பகவான் நல்ல இடத்துக்கு வரல. எப்போவுமே மீன ராசியா, உங்கள் ராசி அதிபதி யார்? குரு பகவான். அவர் கெட்டு போகக்கூடாது. அவர் கெட்டு போகக்கூடாதுனாக்கா ஜென்ம ராசியில் இருக்கக்கூடாது, ராசிக்கு 3ல் இருக்கக்கூடாது, ராசிக்கு 4ல் இருக்கக்கூடாது, ராசிக்கு 6ல் இருக்கக்கூடாது, 8ல் இருக்கக்கூடாது, 10ல் இருக்கக்கூடாது, 12ல் இருக்கக்கூடாது. இப்போ எல்லாம் கஷ்டம் வரும். உங்கள் ராசி அதிபதியே உங்களுக்கு பலமாக இல்லை. அதனால் நீங்கள் நினச்சது உடனுக்குடனாக நடக்காது. சிறிது கால நேரம் ஆகலாம். சில நேரங்களில் மன கஷ்டங்கள் இருக்கும், தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கும், மன வேதனைகள் இருக்கும். காரணம், உங்கள் ராசி அதிபதியே உங்களுக்கு பலமாக இல்லை. ஆனால் சனி பகவான் மிகவும் கஷ்டங்களை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் தான் அவர் அமர்ந்திருக்கிறார். ராகு கேதுக்கள் அப்படி இல்லை. போன வருஷம் 4 கிரகங்களும் பாதகமாக இருந்தது. இப்போது ராகு கேதுக்கள் பலம். ஓரளவுக்கு உங்களால் தாக்கு பிடிச்சு வெற்றி பெறுவதற்குண்டான வழியை தேட முடியும். அது கூட தசா நல்லா இருக்கணும். தசாவே நல்லா இல்லாமல் போயிட்டால் எல்லா ராசிக்காரங்களும் கஷ்டப்படணுமா? கட்டாயமாக கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஒருவரை போல் இன்னொரு இருக்க முடியாது, ஒருவரை போல் இன்னொரு வாழ முடியாது. தசா நல்லா இருக்கிறவங்க எந்த நாளிலுமே கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அது பாட்டுக்கு அது வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும். அதை தவிர்த்து தசா சரியில்லைனாக்கா ராகு கேது மாற்றம் என்பது சிறிதளவு நன்மைகளை கொடுத்தாலும் குருவும் சனியும் தவறான இடத்தில் இருக்கும்போது பல வகையான பாதகத்தை செய்து கொண்டே தான் இருக்கும். உடலில் வியாதி வருவதும், நோய் வருவதும், மருத்துவ செலவு சந்திப்பதும், குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் போகிறதும், செய்கிற தொழிலில் வருமானங்கள் குறைவதும், எல்லா உறவுகளும் பகையாக மாறுவதும், நல்லவங்களும் கெட்டவங்களாக மாறுவதும், உங்களை விட்டு பிரிகிறதும், உங்களை குறை சொல்கிறதும், இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். சனி பகவானும் குரு பகவானும் தப்பாக இருக்கும்போது இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு தான் இந்த கஷ்டமெல்லாம் இருக்கும்? இன்னொரு 6 மாதம் பொறுமையாக இருங்க. குரு பகவான் அதிசாரம் பெற்று கடகராசிக்கு பயிற்சி பெற்றவ உங்களுடைய வாழ்க்கை நிலைமை முற்றிலும் மாறுபடும். ஆனால் ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக பலமாக இருக்கிறாங்க. உங்களாலேயும் வாழ்வதற்குண்டான வழியை தேட முடியும். சொந்த முயற்சியிலேயே வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை கொடுப்பாங்க. பொறுமையாக இருங்க. இதனுடைய பதிவை ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பதிவை போகிற கேட்டு பயன்பெறலாம். ராகு கேது பயிற்சியை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். குரு சனி இவர்களுடைய பயிற்சி ஆகப்பட்டது ஏற்கனவே போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் ஒவ்வொன்றா போகிறோம், கேட்டு பயன்பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.